வாங்க நம்ம இப்போ நெல் வயலுக்கு எப்படி நாற்று ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு 6 சென்ட் இடத்த மட்டும் தேர்வு செஞ்சு அதில் சுற்றி 4 பக்கமும் வரப்பு கட்டணுங்கிறக்காக மண்வெட்டியை வச்சு நல்லா மண்ணள்ளி தண்ணி நிற்கிற அளவுக்கு நல்லா வரப்பெல்லாம் மேடு ஏற்றி சரி பண்ணி முடிச்சிட்டோங்க. முடிச்சுட்டு பார்த்தா நம்ம தேர்வு செஞ்ச வயல் களைச்செடிகள் அதிகமாக இருந்துச்சு. பரவாயில்ல, தண்ணியை அப்படியே ஒரு 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தண்ணியை விட்டு முடிச்சுட்டு சேர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சேர் அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரொட்டவேட்டரை விட்டு நல்லா சேர் அடித்து முடிச்சிட்டோங்க. சேர் அடித்து முடித்தா நம்ம வயலில் களைச்செடிகள்லாம் இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதிலெலாம் தலைச்சத்துக்கள், மணிச்சத்துக்கள், சாம்பல் சத்துக்கள் அழுக நமக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்கும். பயிருக்கு அது எல்லாமே எடுத்து கொடுக்கும். அதனால நம்ம அந்த களைச்செடிகள்லாம் போட்டு அப்படியே நம்ம சேர் அடித்து முடிச்சிட்டோங்க. அப்படியே ஒரு 4 நாள் அந்த வயலில் தண்ணியை தேக்கி விட்டுட்டோங்க. விட்டு முடித்ததுக்கப்புறம் களைச்செடிகள்லாம் நல்லா அழுகிருச்சுங்க. ஏன் சேர் அடிக்கிறோன்னு நமக்கு தெரியுதா? சேர் அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நல்ல சேர் கலக்கும் பொழுது தண்ணி உள்ள ஊடுருவி போகாமல் அப்படியே மேலே நிற்கும். மேலே ஒரு கழும்பு மாதிரி மண் ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக தான் நம்ம ரொட்டவேட்டரை விட்டு சேர் அடிக்கிறோம். சேர் அடிக்கும்போது தண்ணி நமக்கு அப்படியே தேங்கி நிற்கும். மண் இழுக்காது. அந்தளவுக்கு ஊடுருவி நமக்கு போகாமல் மேலேயே தேங்கி நிற்கும்.